5 மண்டல மாநாடு இதற்கு பிறகான ஒரு பிளான் இருக்குது. ஒரு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போவதற்கான வேலை இருக்குது. இன்னும் 20 நாட்களே எஞ்சி இருக்கிறது. விஜய் வந்து முழுமூச்சாக அந்த படத்தை முடிச்சுட்டு கிரவுண்டில் இறங்கி இனிமேல் திமுகவை முடிப்பதற்கு இது பெரிய லெவலில் வந்து அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இன்னொரு உத்வேகமாக கொடுக்கும். ஸோ இந்த பாதுகாப்போடு ஒரு வளம் இருக்கும் பொழுது இனி இவர்களுடைய சேட்டை என்பது, உங்கள் தாத்தன் கலைஞர் ஏன்டா செத்தார், திமுக எதிர்த்தா செத்தார், அன்பழகன் ஏன் செத்தார், திமுக எதிர்த்தா செத்தார், முரசொலிமாறன் ஏன் செத்தார், திமுகவை எதிர்த்தா தான் செத்து போகணும்னாக்கா உலகத்தில் இத்தனை கோடி பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் திமுக செத்துக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் எத்தனையோ வழக்கை வந்து நீங்கள் வந்து தானாக முன்வந்து எடுக்கிறீர்கள் பொழுது ஒரு அரசியல் கட்சி தலைவரை கொலை மிரட்டல் பொதுவெளியில் விடக்கூடிய இந்த நம்ம நபர்களை ஏன் நீதிமன்றம் இது வரைக்கும் உள்ளே வரல? மனித உரிமை ஆணையம் என்கவுண்டர் பண்ணால் மட்டும்தான் வருவீங்களா? இது மனித உரிமை மீறல் தானே. சரி, உயர் காவல் அதிகாரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? இவ்வளோ வக்கரமாக பேசுகிறான். நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுனாக்கா இவர்கள் சொன்னதுனால இவர்களை திருப்திப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு முட்டாப்பையை செய்வான். நீங்கள் இங்கே பொது சொத்து சூறையாடப்படுகிறது என்று கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா லாரி ஏற்றி கொள்வதும், காவல் அதிகாரியாக இருந்தாலும் கொலை செய்யப்படுவதும் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்ற பொழுது அரசியல் கொலையை அரங்கேற்றம் பண்ணுவதில் வந்து இன்றைக்கு எவ்வளோ பெரிய வல்லவர்களாக இருக்கிறார்கள்ன்றதை மேடை போட்டு பேசுகிறாங்க பொழுது, அப்போ நம்ம இவங்களை என்ன செய்யணும் சொல்லுங்கள்? அப்போ நமக்கு ஒரு விஷயம் புரியணும். கொலை பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், திருட்டுத்தனம் பண்ணுறவன், அயோக்கியத்தனம் பண்ணுறவன் கையில் நம்ம கொண்டு போய் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறோம். சார், நீங்கள் ஒரு நாய் இருக்குல்ல, அது சாதா நாயோ வெறி பிடிச்ச நாயோ, அந்த நாயை போய் நீங்கள் நோண்டினா தான் பதிலுக்கு உங்களை தாக்கும். நீங்கள் விஜய்கிடம் கமலஹாசனை போல் வந்து ஒரு சீட்டு கொடுக்குறேன் இல்லை காசு கொடுக்குறேன்னு ஆசை காட்ட முடியாது. சரத்குமார் மாதிரி வேலைக்கு ஆகலை, உனக்கு நிற்கிறதுக்கு ஆள் இல்லை, வந்து பேசாமல் கட்சியில் வந்துன்னு சொல்லிட்டு கனவுல வந்து சொல்லி கட்சியை கலைக்க முடியாது. 10 பேர் நீங்கள் நடுவீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சு நீங்களாம் வெளியில் போடான்றீங்க. இது எப்படி ஏற்புக்கூடியதுன்னு இருக்குல்ல. இதில் வந்து கலெக்டர் வந்து முடிவெடுப்பாராம், கலெக்டருக்கு அதிகாரம் கொடுக்குறார். கலெக்டரே கள்ளச்சாரம் மேட்டுக்கு போய் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாரு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்றத அப்படியே சில காலமாக அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. எதற்காக ஒய் பிரிவு, ஏன் அப்படின்ற அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. 8லிருந்து ஒரு 11 அதிகாரிகள் வந்திருக்காங்க. இனிமேல் அவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு தான் அப்படின்றது உறுதியாயிருக்கு. இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு எதற்கானது அப்படின்றது பல கேள்விகள் இருக்குது. இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் இருக்குது. வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு எதுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்புன்ற கேள்வியும் ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பை எப்படி பார்க்குறீங்க? வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததாக வேறு ஏதாவது ஒரு தலைவர் காட்டுங்க. ஸோ அது விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. வீட்டுக்குள்ளே இருக்கிற நபருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்க போகிறது கிடையாது. இந்த பாதுகாப்பு கொடுத்தது என்பது விஜய்க்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்கும்னாக்கா, அடுத்து வந்து நடைபயணம் போவதற்கான திட்ட வடிவம் இருக்கு இல்லையா, அதற்கு இது பெரிதும் உதவி செய்யும். ஏன்னா நீங்கள் ரஜினி ரசிகன்ற போர்வையில் விஜய் மீது வந்து முட்டை எடுத்து வீசுவோன்னு சொன்னதாக இருக்கட்டும், பொது நிகழ்வில் கலந்து கொண்டால் வந்து அவர் மீது வந்து தாக்குதல் நடத்துவதற்கான திட்ட வடிவம் இருக்குது. கழகங்கள், அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய பல கட்சி நபர்களை வச்சு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் பொழுது இனி இது போன்ற விஷயங்கள் தவிர்க்கப்படும். ரெண்டாவது, இனி இந்த திமுககாரன் கதறான் பார்த்தீங்களா, உனக்கு சாவு நிச்சயம், எங்கள் எதிர்த்து உனக்கு கலர் ரெடியாக இருக்குது, அது ரெடியாக இருக்குன்ட்டு, இந்த மாதிரியான முட்டாள்தனமான பேச்சை கேட்டு எவனாவது வந்து இவங்களை சந்தோஷப்படுத்தணும்ட்டு, மோடியை சந்தோஷப்படுத்தணும்ட்டு ஒருத்தர் வெள்ளை கூட தூக்கிட்டு போனார்ல, அதே மாதிரி இவரை சந்தோஷப்படுத்தணும் எவனாவது கிறுக்குத்தனமாக செய்யலாம்னு நினச்சாலும் இனிமேட்டு வாயிலே சுடுவாங்க. இப்போ அதற்கான ஆப்ஷனும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாதுகாப்பு என்பது வந்த பிறகு 5 மண்டல மாநாடு இதற்கு பிறகான ஒரு பிளான் இருக்குது. ஒரு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போவதற்கான வேலை இருக்குது. இன்னும் 20 நாட்களே எஞ்சி இருக்கிறது. விஜய் வந்து முழுமூச்சாக அந்த படத்தை முடிச்சுட்டு கிரவுண்டில் இறங்கி இனிமேல் திமுகவை முடிப்பதற்கு இது பெரிய லெவலில் வந்து அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இன்னொரு உத்வேகமாக கொடுக்கும். ஸோ இந்த பாதுகாப்போடு ஒரு வளம் இருக்கும் பொழுது இனி இவர்களுடைய சேட்டை என்பது கிட்டத்தட்ட திமுக வந்து என்னென்னலாம் மைண்டில் வச்சுருந்தாங்களோ ப்ரீ பிளான்டாக வந்து அது எல்லாமே எடுபடாமல் போகணும். ஏன்னாக்கா சட்டமன்றத்துக்குள்ளே பெண்ணுன்னு கூட பார்க்காம ஜெயலலிதாவுடைய தலைமுடி பிடித்து புடவை பிடித்து இழுக்கக்கூடிய வேலையெல்லாம் இருக்கட்டும், இங்கே அரசியலில் நடக்கக்கூடிய பலவிதமான குரலை வித்து எல்லாமே நீங்கள் தெரியும். உங்களுக்கு எந்த மாதிரியான அரசியல்னாலே கொலைகள்லேயே அரசியல் கொலைகள்னு ஒரு சில பேர்கள் வாங்குற அளவுக்கு வச்சுருக்கிறாங்கன்னும் பொழுது, கூடுதலாக நம்ம தமிழ் மண்ணில் ஸ்ரீபெரும்புத்தூரில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது போன்ற பல விஷயங்கள் இதெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கும் பொழுது இத்தகைய பாதுகாப்பு இன்றைக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா விஜய் அவர்கள் தேசிய அளவில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராகவும் உலகம் தெரிந்த ஒரு முகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு அரசியலுக்கு வந்த பிறகு, ஏன்னா அவர் சினிமாவில் இருந்தப்போ கொடுத்துருந்தா நம்ம அது வந்து யாரும் பெருசாக கன்சிடர் பண்ண போகிறதில்ல. அரசியலுக்கு வந்து மக்களாக இன்ட்ராக்ட் பண்ணுவதற்கான அந்த முன்னெடுப்பு எடுப்பதற்கு முன்பு இப்போ கிடைக்கப்பட்டது என்பது உள்ளபடி வந்து
அவரை இன்னும் உத்வேகமாக செயல்பட வைக்கிறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும். அப்படி தான் நான் பார்க்குறேன். இல்லை, இன்னொரு பக்கம் இது ஒய்பிரிவு பாதுகாப்பு அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போது விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள்னு சில விஷயங்கள் பொதுவாக பேசப்படுது. அதை தாண்டி அவர் மீது பூசப்படும் இந்த சாயம், இப்போ போஸ் வெங்கட்டாக இருக்கட்டும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், எல்லாருமே அவரை வந்து இப்போ அவருடைய மதம் அடிப்படையில் வச்சு சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜோசப் விஜய் அப்படின்றத போஸ் வெங்கட் அவர்கள் நேரடியாக குறிப்பிடுறாரு. உன் பேரையே முழுசாக சொல்ல முடியாது, நீயே பாதி முழுங்கி தான் சொல்ல வேண்டியிருக்கு, உன் பேரை முழுசாக சொன்னாலே உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட ஸ்டாண்டாக இருக்குது. இதை நம்ம எப்படி பார்க்கணும்? எதற்காக ஜோசப் விஜய்ன்றதை அடையாளப்படுத்துகிறாங்க? இல்லை அது சொல்கிறது தப்பு இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் முழுசாக சொல்கிறாரு. இங்கே ஆனால் அவங்க ஜோசப் விஜய்ன்னு சொல்லும்போது ஏன் கோவம் வருதுன்ற கேள்வியும் வருது இல்லையா இயல்பா? நீ போஸா லூஸான்னு தெரில எனக்கு. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா நீ யார் முதல்ல சொல்லு எனக்கு. போஸ் யார் சார்? நடிகர் தான். வேற இயக்குனராக இருக்காரு, நடிகராக இருக்காரு. அதை தாண்டி அரசியல் என்னவா இருக்காரு? அரசியலில் திமுகவில் இருக்காரு. என்னவா இருக்காரு? அது தெரியல. திமுகவில் இருக்கிறேன்னு சொல்கிறேன், நீ என்னவா இருக்க சொல்லுங்கள். ஏதாவது பதவி கொடுக்கப்பட்டிருக்கா? கிடையாது. பதவி கிடையாது, பொறுப்பு கிடையாது. திமுகவுக்கு வாடகை வாங்கினா இருக்கிற நம்பர் 1. ஏன் இருக்கிற? சாதி பாசம். தெரியுமா உங்களுக்கு? தெலுங்கருன்னு நீங்கள் வேற. தெலுங்கு அவர் சார், அவருக்கு தாய்மொழி தெலுங்கு. ஆனால் தெலுங்கு பேச சொல்லுங்கள். பேச மாட்டாரா? தெரியாது. புரியும். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேயே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன், எனக்கு தெரியல. சொந்த தாய்மொழியையே பேசாமல் மொழியை விட்டு கொடுத்தவன் நீ எப்படி வந்து இங்கே வந்து இனமானத்திற்காக தன்மானத்துக்காக இவர்கள் போராடுறாங்க, நீ எப்படி உருட்டுறேன்னு அதை எப்படி நம்புறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீ அதான் சொல்கிறேன், நீ போஸா லூஸான்னு தெரியல. முதல்ல இதில் கூடுதல் இன்னொரு கேள்வி கேட்குறாங்களாம். சினிமா துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை விஜய்க்கு குரல் கொடுத்துருக்கியா, என்ன செஞ்சேன்ட்டு. ஒப்பேன் ஸ்டாலின், இந்த இருக்கிற நம்ம உதயநிதிலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து இன்றைக்கி துணை முதலமைச்சர், அவர் சினிமா பேரில் தான் இருந்தார், என்ன செஞ்சார்? ஸோ இது ஒன்று. அடுத்து யார்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஆர்எஸ் பாரதி அவரும் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அவரை யாரை ஆர்எஸ் பாரதின்னு சொல்லணும்? ஆர்எஸ் பாரதி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லலாம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆர்எஸ் பாரதின்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் வந்து ஈக்குவலாக டஃப்பாக வந்து தான் ரெண்டு பேரும் காம்படிஷன் போட்டு. சார் அவர் ஒரு பேச்சாளர் சார். யார்? திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பேச்சாளர், இவர் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர். என்ன பொறுப்பில் இருக்கார் சார்? ஆபாச பேச்சாளர். ஆபாச பேச்சாளர்ன்ற பொறுப்பில் இருக்கார். ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறது திமுக எதிர்த்தா நீ செத்துருவ, உனக்கு சாவு நிச்சயம். இவர் சொல்கிற வார்த்தை திமுக ஒருத்தன் எதிர்த்துட்டானா அவனுக்கு கல்லறை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் தாத்தன் கலைஞர் ஏன்டா செத்தார்? திமுக எதிர்த்தா செத்தார். அன்பழகன் ஏன் செத்தார்? திமுக எதிர்த்தா செத்தார். முரசொலிமாறன் ஏன் செத்தார்? திமுகவை எதிர்த்தா தான் செத்து போகணும்னாக்கா உலகத்தில் இத்தனை கோடி பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் திமுக எதிர்த்து செத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ நீ என்ன சொல்ல வர? திமுக எதிர்த்தா கொன்றுவோன்னு சொல்ல வர இல்லையா? இயற்கையாக சாவங்களை பற்றி நீ சொல்லலை, நீ கொன்றுவோன்னு சொல்லி பகிரங்கமாக சொல்ல வரனாக்கா உன்னுடைய புத்தியில் என்ன இருக்குனாக்கா வன்மம் முழுக்க இருக்குது. நீ வந்து நாங்கள் வந்து எங்களை எதிர்க்கக்கூடிய நபர்களை கொலை செய்து விடுவோம், நாங்கள் வந்து அவங்களை கல்லறை ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற. சரி, நான் கேட்குறேன், இல்லை இதை தாண்டி இதில் ஒரு ஆபாசம் இருக்கு இல்லையா? இந்த பேச்சுகளில் இருக்கக்கூடிய ஆபாசம் இருக்கு இல்லையா? அதை எப்படி வேடிக்கை பார்க்குறாங்க? இந்த அரசுமே எப்படி வேடிக்கை பார்க்க? என்னதான் அவங்க கட்சிக்காரராக இருந்தாலும் கூட ஏற்கனவே அவரை வந்து கண்டிச்சிருக்காங்க, அவர் சிறைக்கெல்லாம் கூட போயிட்டு வந்திருக்காரு சில பேச்சுக்களுக்காக, கட்சியிலேருந்து கூட ஓரங்கட்டப்பட்டார் தற்காலிகமாக, இப்போ மீண்டும் சேர்த்துருக்காங்க. அப்படின்னா இந்த ஆபாச பேச்சு தொடர்ந்து இந்த டிஜிட்டல் யுகத்திலையும் அதை வந்து வரவேற்கிறாங்க அவங்க. சார், இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் ஸ்டார் பேச்சாளர். உதயநிதினு சொல்கிறாரு, தயநிதி மாறன்னு சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு தான் ஆர்எஸ் பாரதிக்கு ரொம்ப பொறாமையாகி போச்சு. என்னடா அவன் அப்படி பேசினாலும் ஸ்டார் பேச்சாளர்னா அப்போ நம்மளும் அப்படி தான் பேசணுன்ட்டு ரெண்டு பேரும் பேசுகிறேன். நான் என்ன கேட்குறேன், நான் சமீபமாக நேற்று இது குறித்து விசாரிக்கும் போது ஒரு தகவல் சொன்னாங்க. ஆர்எஸ் பாரதியோடைய தாத்தா அவர் வந்து ஒரு முனிவர்கிட்ட வரம் வாங்கினாராம். என் பேரன் வந்து 1000 வருஷம் வாழ்கிறதுக்கு ஒரு வரம் கொடுன்னு மந்திரம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காராம். அதை வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்களாம். ரெண்டு பேரும் 1000 வருஷம் சாக மாட்டாங்களாம். தெரியுமா உங்களுக்கு? இந்த வரத்தை சமீபமாக வாங்கி இதை பற்றி பேசினவர் சரத்குமார் 150 வருஷம் வாழ்றதுக்கு அவருக்கு தெரியும். தெரியுமா இல்லையா உங்களுக்கு? தெரியும். அவர் 150 வருஷம், இவங்க 1000 வருஷம், இவங்கெல்லாம் சாகவே மாட்டானுங்களா. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. மரணம் நிகழணும்னு இறைவன் முடிவு பண்ணியிருந்தால் ஒரு வினாடி முந்தாது பிந்தாது. நீ நினச்சாலாம் ஒருத்தன் உசுரை இங்கே எடுத்துட முடியாது. நீ ஆளாளுக்கு வந்து இந்த மாதிரி உங்கள் கட்சி எதிர்த்தா நாங்கள் கொன்றுவோன்னு சொல்லி பொது மேடைகளில் பேசுகிறது நீதிமன்றம் எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் எத்தனையோ வழக்கை வந்து நீங்கள் வந்து தானாக முன்வந்து எடுக்கிறீர்கள் பொழுது ஒரு அரசியல் கட்சி தலைவரை கொலை மிரட்டல் பொதுவெளியில் விடக்கூடிய இந்த மாதிரி நபர்களை ஏன் நீதிமன்றம் இது வரைக்கும் உள்ளே வரல? மனித உரிமை ஆணையம் என்கவுண்டர் பண்ணால் மட்டும்தான் வருவீங்களா? இது மனித உரிமை மீறல் தானே. சரி, உயர் காவல் அதிகாரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற?
இவ்வளோ வக்கரமாக பேசுகிறான். நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுனாக்கா இவர்கள் சொன்னதுனால இவர்களை திருப்திப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு முட்டாப்பையை செய்வான், களத்தில் இறக்கிறதுக்கான வேலை செய்வானும் பொழுது, அப்போ அடிப்படையாக சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கொலை செய்வதை போல கொலை செய்வதற்கு தூண்டுதலாக இருந்தவனும் அதுக்கு துணையாக இருந்தவன் மீதுமாக வழக்கு போடணும், 2க்குமான தண்டனைன்னு சொல்லும் பொழுது, நீங்கள் முழுக்க முழுக்க இப்படி ஒரு பேச்சை வந்து எப்படி வந்து நீதிமன்றமாக பார்த்துக்கிட்டு இருக்கு, எப்படி காவல்துறை பார்த்துக்கிட்டு இருக்கு, எப்படி மனித உரிமை ஆணையம் பார்த்துக்கிட்டு இருக்கு, எப்படி பிற கட்சி தலைவர்களும் அமைதியாக போகிறீர்கள். நீங்கள் ஒரு கட்சியோட தலைவரை வந்து கொன்றுவோன்னு ஒருத்தர் மிரட்டுறானா அதற்கு நீங்களும் வந்து மற்ற கட்சி நபர்களும் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்கணும். ஏன்னாக்கா இன்றைக்கி இதை செய்கிற ஆளுக்கள் நாளைக்கு உங்களுக்கு அதை செய்வாங்க. கரெக்டுங்களா? இன்றைக்கு வரைக்கும் ராமஜெயத்துடைய கொலை வழக்கு எதற்காக நடந்தது, எப்படி நடந்தது, யார் நிகழ்த்தினாலும் தெரியல. இந்த நொடி வரைக்கும் அசோக் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறான்னு தெரியல. இன்றைக்கு வரைக்கும் பொதுவில் நீங்கள் இங்கே பொது சொத்து சூறையாடப்படுகிறது என்று கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா லாரி ஏற்றி கொள்வதும், காவல் அதிகாரியாக இருந்தாலும் கொலை செய்யப்படுவதும் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்ற பொழுது, அரசியல் கொலையை அரங்கேற்றம் பண்ணுவதில் வந்து இன்றைக்கு எவ்வளோ பெரிய வல்லவர்களாக இருக்கிறார்கள்ன்றதை மேடை போட்டு பேசுகிறாங்க பொழுது, இப்போ நம்ம இவங்களை என்ன செய்யணும் சொல்லுங்கள். அப்போ நமக்கு ஒரு விஷயம் புரியணும், கொலை பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், திருட்டுத்தனம் பண்ணுறவன், அயோக்கியத்தனம் பண்ணுறவன் கையில் நம்ம கொண்டு போய் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறோம். சார் நீங்கள் ஒரு நாய் இருக்குல்ல, அது சாதா நாயோ வெறி பிடிச்ச நாயோ, அந்த நாயை போய் நீங்கள் நோண்டினா தான் பதிலுக்கு உங்களை தாக்கும், நீங்கள் அதை நோண்டினா தான் உங்களுக்கு எதிர்வினை ஆற்றும். ஆனால் நம்ம நல்லது செஞ்சு ஓட்டு போட்டு அதிகாரத்தில் உட்கார வச்சா இவங்க ஒட்டுமொத்த பேர் இது வரைக்கும் நமக்கு நல்லது செஞ்சுருக்காங்களா? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுங்க. நல்லது செஞ்சால் நல்லது செய்யணும், நல்லது செஞ்சதுக்கு கெட்டது செய்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் திமுகன்றதை ரொம்ப பட்டவத்தமாக புரிஞ்சுக்க முடியும். இந்த நொடி வரைக்கும் இந்த மக்களுக்காக மண்ணுக்காக ஏதாவது உருப்படியாக ஒன்று செய்யப்பானா அதை குறித்து எந்த கவலையும் படாமல் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை செய்வேன், என்னை யார் சீண்டினாலும் கொல்லுவேன் இப்படின்றத வந்து பேச விட்டு ஒரு தலைமை வேடிக்கை பார்க்காம இது நடக்குமா? இல்லை, இன்னொரு பக்கம் அவர் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறத உன்னிப்பாக கவனிச்சோன்னா, உன் பேரையே நீ பாதி தான் சொல்ல முடியும், அதை வச்சே நீ ஓட்டு வாங்க முடியாது, அது சொன்னாலே ஓட்டு வாங்க முடியாது அப்படின்னா, கிறிஸ்தவர்னா ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மக்களுக்கு இருக்கு. ஸ்டாலின்ற பேர் என்ன சார், இந்து பேரா சொல்லுங்கள்? இல்லை, அதுதான் கேட்குறேன். இப்போது அப்படி ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கா? இல்லை சார், நான் எனக்கு என்னன்னாக்கா இவங்க உருட்டுட்டோம். நான் என்ன கேட்குறேன், ஸ்டாலின்றது ஹிந்து பேரா கிறிஸ்தவ பேரா? கிறிஸ்தவ பேர். கரெக்டுங்களா? நான் கிறிஸ்தவனாகவும் இருக்கிறேன் உதயநிதி சொன்னார். நீங்கள் 2 பேரும் ஓட்டுக்காக கேவலமாக நீங்கள் வந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பொழுது, அவர் ஜோசப் விஜயன் தான்றது பல இடத்துல பேசியிருக்கிறார், ஆடியோ லான்ச்சிலே ஜோசப் விஜயன் பேசியிருக்கிறார் பொழுது, இந்த இடத்தில் நீங்கள் முதல்ல ஒரு பட்டவர்த்தனமாக அப்படி சொன்னது மெர்சல் படத்துக்காக சொன்னார். 2017 அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எச் ராஜா சொன்னார் ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னதுனால ஒரு அறிக்கையே விட்டார், ஜோசப் விஜய்னு போட்டே ஒரு அறிக்கையை விட்டார். அப்போ தான் அவர் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி அவர் சின்ன அந்த படங்கள் பண்ணும்போது சொல்லியிருக்காரு ஜோசப் விஜய்னு சொல்லியிருக்காரு. வாரிசு பட ஆடியோ லான்ச்லேயும் ஜோசப் விஜயன் பேசியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஸோ மத அரசியலை கையில் எடுப்பது யாருன்னு ஒரு விஷயம் பார்க்கணும். இல்லை, அங்கே தான் பாஜகவையும் திமுகவையும் ஒன்றா வச்சு இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? பேசக்கூடாது. இதில் 100 மடங்கு பாஜக பெட்ரு. அவன் மதவாதின்னு சொல்லிட்டே வரான். நல்லா புரிஞ்சுங்க. நான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கினவன் ஆர்எஸ்எஸ்காரனா நான் இப்படி தான் வெளிப்படையாக இருக்கிறான் சார், அவங்ககிட்டயாவது ஒரு நேர்மை இருக்குது. இவன் அயோக்கிய பையன். நீ என்ன பண்ணுறனாக்கா ஒரு போர்வைகளை ஒழிஞ்சுக்கிட்டு நான் பகுத்தறிவாளன்ற பெரியாரை உள்வாங்கணுன்ற முழுக்க மத அரசியல் பேசி கொண்டு இருக்கக்கூடிய கேவலமான புத்திப்படத்த நபர்களாக இருக்கிறார்கள்ன்றதான் திமுககாரன். அப்போ திமுககாரன் வந்து நான் சொன்னேன் இல்லையா, மோஸ்ட் டேஞ்சரஸ் வெனம் யாருன்னா விஷம் பிடிச்சதுக்கு இதுங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஊருக்குள்ளே உலாத்த விட்டுக்கிட்டு இதுங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சாக்கா உங்கள் ஒப்பேன்னு பேர் வச்சுக்கிட்டு நம்ம கூட என்னென்ன பண்ணி சார் நான் கேட்குறேன், உங்கள் அப்பா ஆதரவு இல்லாமல் இதை பேசியிருப்பாங்களா? ஸ்டாலினுக்கு இது தெரியுமா தெரியாதா? முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? அவங்களுடைய அனுமதி இல்லாமல் இப்படி வந்து ஒரு நபரை வந்து பொதுவெளியில் வந்து நாங்கள் கொலை செஞ்சு விடுறோம் அப்படின்ற அளவுக்கு பேசுங்க. தெரியாம கூட நடந்திருக்கலாம், ஆனால் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்ற ஒரு கேள்வி தான் வருது. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு நடிகையை பற்றி ஒரு தப்பாக பேசினப்போ கூட தற்காலிக நீக்கம்ன்றதை பொதுச் செயலாளர் துரைமுருகன் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ தொடர்ந்து விஜய் அவர்களை பற்றி, விஜயின் மட்டும் கிடையாது, யாரை பற்றி பேசியிருந்தாலும் அது தவறு தான். ஆனால் தொடர்ந்து செயலாளரே ஓரம் கட்டுப்பட்டிருக்காரு. அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? உதயநிதியோடைய வருகைக்கு பின்னாடி இப்போ பொதுச் செயலாளருக்கே அங்கே வந்து எந்த ஒரு வேலையுமே கிடையாது. நான் என்ன சொல்கிறோமோ அங்கே வந்து ஆமாம் சார், ஆமாஞ்சாமி, குமுரஞ்சாமி, உங்கள் புள்ள உங்கள் பேரை வரைக்கும் அந்த சபையில் நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், இவ்வளோ தான் டைலாக், அதை தாண்டி எதுவும் பேசக்கூடாது. ஆமாம் சார், நல்லா கவனிச்சிங்க. இதை வந்து இப்படி ஒரு பக்கம் நீங்கள் 2 விதமானதும் பாருங்களேன். விஜயை பொதுவெளியில் கொலை செய்து விடுவோம், கல்லறை நிச்சயம்னு பேசுகிறானுங்க.
சிறுபான்மையுடைய பாதுகாப்பு நாங்கன்னு சொல்லிட்டு பேசுது. வக்போர்டு அந்த எதிர்ப்பு திருத்தச் சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற டிவிக்கே வந்து அதுக்காக போராட்டம் பண்ணால் அவங்கள நீ அடக்குமுறை செய்த, கைது பண்ணுவதற்கான வேலை செய்கிற. இது கூட இஸ்லாமியர்களுக்காக நோன்பு திறக்கிற நிகழ்வு, உதயநிதி கலந்து கொள்கிற நிகழ்வைக்கு இஸ்லாமியர் உணவு அருந்துவதற்கு குப்பை வண்டியில் கொண்டு வந்து உணவை இறக்குற சார். அந்த நிகழ்வு உதயநிதி தலைமையில் நடக்குது. நல்லா தெரிஞ்சுங்க, குப்பை வண்டியை ஓட்டுறவனுக்கு குப்பையை தான் ஏற்றணும்னு தெரியும். உணவை ஏற்றிட்டு போனால் அது எவ்வளோ பெரிய சர்ச்சையாகணும் அவனுக்கு தெரியும். அவன் சொல்லாமல் செஞ்சுருக்க மாட்டான். இவன் எப்படின்னாக்கா, நீ ஏற்றிட்டு வா, அவங்களுக்கு தானே கொடுக்க போகிறான், அவன் எதை கொடுத்தாலும் திம்பானுங்க. நல்லா கேட்டுச்சுங்க. ஏன்னா இந்த வார்த்தையை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினான், எச்எஸ்ஓருன்ட்டு. இப்போ அதே போல் வந்து நாளைக்கு நான் கேட்குறேன், உதயநிதி பங்கு பெற நிகழ்ச்சி நாங்கள் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தி கூப்பிட்டு குப்பை வண்டியில் வந்து இறக்கி வச்சுட்டு சாப்பிடுனா நீ என்னன்னு சொல்லுவேங்களே? எவ்வளோ பெரிய சமூகத்தில் அன்னைக்கு வரும் சார். குப்பை வண்டியில் கொண்டு வந்து உணவு இறக்கி தான் அன்னைக்கு சுகாதாரத்துறை மாதம் முதல்ல வருவார். இப்போ இந்த ஹோட்டலில் ஒரு ஆள் சுற்றிட்டு இருக்கார் தெரியுமா? சதீஷோ பேரோ. நேற்று பிலால் ஹோட்டலுக்கு ஆய்வு அறிக்கைன்னு போயிட்டு ஒரு ஃபோன் வந்து அப்படியே திருச்சி ஓடி போயிட்டாப்புல. கேட்டால் உடம்பு சரியில்லைன்றாங்க. தெரியுங்களா ஒரு கதை? இப்போ இந்த ஆள் உள்ளே வந்துருப்பாப்புல. தர்பூசணிக்கு இப்போ ஏதோ பிரச்சனையாகி இப்போ சாப்பிட்லான்னு சொல்லி அந்த அந்த தர்பூசணி அது வந்து விவசாயிகள் கண்டனம் தெரிவித்து இங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து இந்த ஆள் சீன் போட்டுட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கிறாப்புல. ரெண்டாவது, அவர் மீது பல குற்றச்சாட்டு எழுது. சில கலைகளை மிரட்டுறாருன்ற மாதிரி குற்றச்சாட்டு. சப்ஜெக்ட் வெரிஃபை பண்ணிக்கிட்டோம். அப்போது இதில் நல்லா பார்த்துங்க, இப்போ சுகாதாரத்துறை உள்ளே வரும். அப்போ இவர் உள்ளே வந்திருப்பார். இதை தாண்டி ஒரு எப்படி வந்து முதலமைச்சரோ துணை முதலமைச்சர் கலந்து கொள்ள நிகழ்ச்சி இப்படி பண்ணிருக்கலான்ட்டு இதை ஒரு தேசிய செய்தியாக மாற்றிருப்பார்கள். ஆனால் இங்கு இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க வாழக்கூடிய ஒரு இனம், அந்த ஒரு மதம், மார்க்கம். அதில் வந்து இஸ்லாமியர்கள் நோன்பு இருந்து சாப்பிடக்கூடிய உணவை குப்பை வண்டியில் கொண்டு வந்து இறக்குறாங்கன்னா திமுக என்னவா பார்க்குறான் சிறுபான்மைன்னு பாருங்கள். அதுதான் சொன்னேன், பிஜேபி காரனை விட மிக மோசம். அவன் ஆர்எஸ்எஸ் காரன் சொல்லிட்டு வரான். நமக்கு தெரியும் அவன் எதிரின், இவன் துரோகி. இவன் வந்து கூடவே இருந்து நம்மளுக்கு விஷம் வச்சு கொள்றதுக்கான வேலையை தான் இவன் பார்த்துட்டு இருக்கான பொழுது, அப்போ திமுகவை இங்கேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறதுன்னு பொழுது தான் இந்த நபர்கள் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டான். வழி வழியாக வம்ச வழியாக வந்து குடும்பத்தை விருத்தி அடைய வச்சுட்டு இவங்க வழி வழியாக நாட்டை ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்கனால தான் விஜய் உள்ளே வராப்புல. ஸோ இதுதான் கரெக்டான நேரம். நம்ம உள்ளே வந்து இவங்களை அடித்து விரட்ட வேண்டிய டைம் வந்துடுச்சுன்னு உள்ளே வரதுனால நீங்கள் விஜய்கிடம் கமலஹாசனை போல் வந்து ஒரு சீட்டு கொடுக்குறேன் இல்லை காசு கொடுக்குறேன்னு ஆசை காட்ட முடியாது. சரத்குமார் மாதிரி இப்போ வேலைக்காகல உனக்கு நிற்கிறதுக்கு ஆள் இல்லை, வந்து பேசாமல் கட்சியில் வந்துன்னு சொல்லிட்டு கனவுல வந்து சொல்லி கட்சியை கலைக்க முடியாது. பணம், அதிகாரம் எதை கொடுத்தாலும் கனவுல வந்தே கலைக்கிறாங்களா கட்சி? ஆமாம் சார், கனவுல வந்து கட்சியை கலைச்சிட்டாங்க சார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கேன், நம்ம அதை பேசுவோம் விரிவாக. ஏன்னா வந்து நல்லவங்க மட்டும் தான் கட்சியில் அது அடுத்து நம்ம அதை பேசுவோம், புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்போ விஜய்கிட்ட நீங்கள் என்னன்னு சொல்லி வந்து விஜய் வந்து ஆசை வார்த்தை காட்ட முடியும்? நீங்கள் வந்து மிரட்டுறது, உருட்டுறது, ஈடி அனுப்புகிறேன்னாக்கா டேக்ஸ் கிளியர் கட்டாக கட்டி நீட்டாக வச்சுருக்கிற அப்படின்னும் பொழுது அப்போ எதற்கும் சமரசம் இல்லாமல் நோக்கம் வந்து கிளியராக இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஏன் பயம்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி வளவளன்னு ஆர்எஸ் பாரதி மாதிரி பேசிட்டா பிரச்சனை கிடையாது. விஜய் எதுவுமே பேச மாட்டாப்புல. ரியாக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அவதூறை வீசி, எவ்வளோ கேவலப்படுத்தி ஒரு நடிகையோடு இணைச்சி வச்சு பேசி பனையூருக்குள்ளேயே உட்காந்துருக்கான்னு என்னென்னமோ பேசும்பொழுது கூட ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகணும். அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு, எனக்கு என்னடா பயம் உன் பேரை சொல்கிறதுக்கு, முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், மோடின்னு சொல்லி அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாப்புலோ. இப்போ வெல் பிளான்டாக ஒரு மனுஷன் வந்து ரொம்ப அமைதியாக சட்டிலாக போகும்போது தான் இவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. ஸோ இந்த பயம் தான் வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து இருக்கக்கூடிய எல்லா நபரையும் தூண்டி விட்டு, நான் கேட்குறேன், நீ சரியான ஆம்பளை, நீ வந்து அடுத்து நீங்கள் தான் துணை முதலமைச்சர்னு சொல்கிறீங்க, உங்களுக்கான இவ்வளவு பெரிய கட்சி பலம் இருக்குது, உங்கள் தாத்தா இப்போ இருக்கார், நீங்கள் இப்போ இருக்கிறீங்க, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கீங்க, உங்களுக்கு ஆசியாவில் பெரிய குடும்பம், உங்களுக்கு பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது. விஜய் போல் தனியாக ஒரு கட்சி, ஒரு கொடி ஆரம்பித்து இந்த எலெக்ஷனை சந்திக்க உதயநிதி தயாரா? சொல்லுங்கள். அப்படி இல்லையா, நீ பேசாத, ஆர்எஸ் பாரதி விட்டு பேசாத, நீ பேசு. காலத்தில் நேருக்கு நேரம் அவங்க அப்பாவை சொல்லிட்டார்ல, முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் பேசிட்டு அப்படின்னு. துணை முதலமைச்சர் தானே, ஏன் இன்ன வரைக்கும் பேசலை? பெத்த அப்பனை ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்காரு, நீ என்ன பண்ணியிருக்க? ஏன் திருப்பி விஜய்னு சொல்லி பேசுறது உனக்கு என்ன அவ்வளோ நடக்கும்? ஏன் பேச மாட்டேன்? அடி அண்ணாமலை கேவலப்படுத்தலாம் பார்த்துட்டாப்புல உதயநிதி. நம்ம பேசுனா துபாயை பேசுவாங்களா, இங்கே பேசுவாங்களா, அங்கே பேசுவாங்களா? திருச்சியில் ஒரு பஞ்சாயத்து இருக்குது, சபாநாயகரின் குறித்து நான் அதெல்லாம் பேச விரும்பலை, பேசவும் மாட்டேன், கவலைப்படாதீங்க சரியா, பேச மாட்டேன். அது என்ன பஞ்சாயத்துன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் பொழுது உதயநிதி பேச சொல்லுங்கள் விஜய் எடுத்து. ஏன் பேச மாட்டாரு? எப்படியா இருந்தாலும் பேசி தானே ஆகணும் வருங்காலங்களில். பேசு, அவரும் களத்துக்கு நேரடியாக வந்து பேச ஆரம்பிக்கட்டும் சார். இப்போ அவர் பேசியிருக்காரு, இப்போ திமுக, கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின் பேசிட்டாரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, விஜய் நீங்கள் சொல்கிறீங்க பனையூரில் உட்காந்துருக்காரு, இவர் எந்த நேரமும் எங்கே உட்காந்துருக்காரு உங்களுக்கு தெரியுமா? நைட்டு 12 மணிக்கு மேலே தான் ட்விட்டே போடுவாப்புல. அவர் தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து களத்துக்கு வந்து, நான் நல்லா பாருங்கள், ஒவ்வொரு முறையும்
எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் உதயநிதிங்க வெளியில் சுற்றி பார்க்க முடியும், இல்லை மழை வந்து மக்கள் முங்குனதுக்கப்புறம் டார்ச் லைட் தூக்கிட்டு சுற்றுறதை பார்க்க முடியும். ஏன்னா போன வாட்டி டார்ச் லைட்டா? ஓகே, டார்ச் லைட்டோடையும் சுற்றுவார், டார்ச் லைட் கூட வச்சுக்கிட்டு சுற்றுவார், சரிங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, நாடாளுமன்ற எலெக்ஷனில் எவ்வளோ பரபரப்பாக எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தாங்க. தயாநிதி மாதிரி என்ன பேசினா தெரியுமா? கருத்துட்டோம் நாங்கள் தெரியுமா, நீங்களாம் எவ்வளோ கலராக இருக்கீங்க தெரியுமா? அப்போ என்ன அர்த்தம்? அவன் கட்சி சூரியன், அதையே அவன் பார்த்ததில்லன்னு தெரியுதா உங்களுக்கு? வெளியிலேயே வரது கிடையாது சார். இவங்க உள்ளுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு பண்ணக்கூடிய இந்த அரசியல் வந்து மக்களிடம் எடுபடாது. நான் தான் சொல்லிட்டேன்ல, இது வரைக்கும் வரலாற்றில் நீங்கள் எம்ஜிஆர் வந்து எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க. விஜய் போல் வந்து நேருக்கு நேராக எதிர்த்து நிற்கிற நீ தாண்டா எதிரி, நீ தாண்டா எதிரி, சமகாலத்தில் வந்திருக்கேன், உனக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது, உன்னை நான் உன் கூட்டணியை உடைக்கிறேன், உன்னை நான் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி சேலஞ்ச் பண்ண ஒரு நபரை வந்து இவர்கள் பார்க்கல. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, சினிமாவில் தான் டைலாக் பேசுவார், சினிமாவில் ஆக்ரோஷமாக அடிப்பார், ரியல் லைஃப்பில் அதெல்லாம் பண்ண மாட்டாருன்னு. ரியல் லைஃப்பில் செஞ்சுட்டார்ல, பேர் சொல்லியாச்சுல. இப்போயாவது பேசுகிறான்னா 2026 தான் பேசுவேன்னா என்ன அர்த்தம்? அப்போது நீங்கள் முழு மூச்சாக விஜய்க்கு சொல்கிறத நீங்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்கிறீங்க. ஆமாம், நீ பேசு, நீ ஏன் பேச மாட்டேற? உங்கள் அப்பனை பற்றி பேசினா உங்களுக்கு கோவம் வருமா வராதா சார்? கண்டிப்பாக வரும். எங்கள் அப்பனை பற்றி பேசினா நானும் நல்லா கேட்பேன், இல்லாட்டி 2 சாத்து சாத்துவேன், புரியுதுங்களா? அப்போ இவர் எல்லாருக்கும் அப்பனை வேறு வச்சு விட்டீங்க. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இவ்வளவு தைரியமாக விஜய் அவர்கள் பகிரங்கமாக சொன்ன பிறகு இந்த நொடி வரைக்கும் ஏன் உதயநிதி பேசலை? அப்படின்னா டர்ரு, உண்மையிலுமே டர்ரு. ஏன்னா தெரியும் விஜயை நம்ம தொடுவது என்பது நமக்கு எவ்வளோ பெரிய பேக்ஃபேர் ஆகும்னு அவர் பார்க்குறாப்புல. தொட்ட ஒவ்வொரு நபருக்கும் எவ்வளோ பேக்ஃபேர் ஆகுதுன்னு பார்க்குறாங்க. திமுகவுடைய வேலையை என்னென்னா குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி தான். அடுத்தவர்களை ஏவி விட்டு மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர நேரடியாக சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு நேற்று கட்சி ஆரம்பித்தவங்களாம் முதல்வர் அப்படி தான் பேசுகிறார். எப்பா உன் பேரை சொல்லிட்டார், இப்போயாவது நீ பேசு. சரி, உங்கள் தம்பி சரி சின்ன பிள்ளை இப்போ தான் வந்திருக்காப்புல, உதயநிதி விடுங்க, நீங்கள் பேச வேண்டியதானே? ஆலமரம் தானே, தொட்டு பார்க்காது சீண்டி பார்க்காதுன்னு பாலாஜிக்கு பேசின நீங்கள், ஐயோ உங்களையே டேரெக்டாக ஒரு ஆள் தொட்டு சீண்டி பேசிகிட்டு இருக்காப்புல, ஏன் இப்போ பேச மாட்டீங்க? அப்போ அப்பாவும் பிள்ளையும் இவர்களுக்கு வந்து யாராவது ஏவி விடுவதற்கான வேலை பார்க்குறாங்கன்னும் பொழுது அவ்வளோதானே உங்கள் தைரியம்? உங்களுக்கு புரிஞ்சா லாஜிக்? உங்களுக்கு புரிஞ்சா? ஸோ இவர்கள் வந்து கேவலமான விஷயத்தை முன்னெடுப்பது தான் திமுகவுடைய முழுமூச்சாக போய் கொண்டிருக்கிறதுன்னும் பொழுது இவ்வளவு தான் அந்த திமுகவுடைய லட்சணம்ன்றதை நம்ம இயல்பாக புரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க அதே வேளையில் கச்சத்தீவுக்கான அந்த அறிக்கையும் விஜய் வந்து சொல்லியிருக்கார். கச்சத்தீவை வந்து தாரை வார்த்ததுக்கு மிக முக்கிய காரணம் அதிகார பசி தான், அதற்கு காரணம் அன்றைய திமுக ஆட்சி தான் அப்படின்னு இருக்காரு. நீங்கள் தான் 1999லேருந்து 2014 வரைக்கும் மத்திய அரசோட இணக்கமாக இருந்தீங்க. அப்போல்லாம் நீங்கள் விட்டுட்டு இன்றைக்கி வந்து ஒரு நாடகம் போடுறீங்க, தீர்மானம் நிறைவேற்றுறதுன்னு ஒரு நாடகம் போடுறீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் தாவேக்காவினுடைய இன்றைய போராட்ட காலத்தில் இறங்கலைன்ற ஒரு பேச்சு பொதுவாக இருந்துச்சு. அது இன்றைய தினம் வந்து நடந்திருக்கு. புஷி ஆனந்த் வேறு செய்தியாளர் சந்திப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதில்களையும் வேறு கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? கச்சத்தீவு விவகாரத்தை குறித்து திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து நாடகம் போட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் எத்தனையோ புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறீங்கல்ல, அதுபோல் வந்து 10 வருஷமாக பிஜேபி ஆட்சியில் உட்காந்து கழட்டத்துக்காக உட்காந்துருந்தீங்க. ஒரு 2.5 கிலோமீட்டர் ஏக்கரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து கையெழுத்து போட்டு நீங்கள் வாங்குவதற்கு வக்கு இல்லை. ரெண்டாவது, ராஜபக்சே வந்து நாட்டை விட்டு ஓடினப்போ எவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சி அங்கே ஏற்பட்டுச்சு நீங்கள் பார்த்தீங்க. அவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட பொழுது ஒரு தொகையை கொடுத்து அந்த கச்சத்தீவை அழகாக மீட்டிருக்க முடியும். நீங்கள் நினச்சா செய்யலாம். நீங்கள் உலகம் முழுக்க சுற்றி வரீங்க பார்த்தீங்களா, வேலை தூக்கிட்டு சுற்றுற மாதிரி நீங்கள் சுற்றுறீங்கல்ல, அதுக்கு செலவழித்த செலவை விட கம்மியாக தான் இருக்கும். அதை செஞ்சுருக்கலாம். நீங்கள் அதை செய்ய தயாராக இல்லைன்னும் பொழுது அப்போ நிரந்தர தீர்வு எட்டுவதற்கான எப்பயுமே சார் அரசியல்வாதிகள் சில என்ன செய்கிறாங்கனாக்கா, ஒரு பிரச்சனையை நிரந்தர தீர்வுக்கு கொண்டு வரவே மாட்டாங்க. கொண்டு வந்து விட்டால் அந்த தீர்வு முடிஞ்சிருச்சுன்னா இவனுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா இவன் ஆட்சியில் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். அப்போது ஒரு 4 பிரச்சனையே மிக மேஜரான பிரச்சனையை எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா தீயை மட்டும் அணைத்து விடுற மாதிரி குறைச்சிட்டு கெங்குகள் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். தேவைப்படும் பொழுது அதில் மண்ணெண்ணையோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விறகையோ போட்டு எரிய விடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சாதிய பிரச்சனை, அந்த சாராய பிரச்சனை, அதுபோல் தான் இந்த மாதிரியான சமூகத்தில் இருக்கக்கூடிய மெயினாக இந்த மாதிரி கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது இந்த வக்ஃப் போர்டு சொத்தெல்லாம் இப்போ எடுத்துருக்காங்க தெரியுங்களா. ஏன்னா வக்ஃப் போர்டு பிரச்சனை வந்து சாதாரண பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்தியாவில் 3வது பெரிய சொத்து இருக்கக்கூடியது வக்ஃப் போர்டு. இராணுவம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே துறை இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த சொத்து, அதுக்கு அடுத்து 3வது. அப்போ இவ்வளோ பெரிய சொத்தை ஒரு தனிநபரிடம் கொடுத்து நீங்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுவதற்கான ஒரு வேலையை இப்போ நீங்கள் நான் என்ன கேட்குறேன், வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன ஏற்பட்டது? நல்லா லாஜிக்காக புரிஞ்சுங்க. வக்ஃப் போர்டு சொத்துக்கள் இப்போது கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களே. வக்ஃப் போர்டு சார்ந்து ஏன் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அதிகமாக கொண்டு வரப்படலைனாக்கா,
அந்த சொத்துக்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா வக்ஃப் போர்ட்ட கிடையாது. எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க. 2 கட்சி 3 கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா? இதை தாண்டி ரவுடி பயலுங்க அந்தந்த லோக்கலில் இருக்கவங்க அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் பல கட்சி நபர்கள் ஆக்கிரமிச்சு வச்சுருக்கிறாங்க. ஒரு அரசாங்கத்துடைய வேலை என்னன்னாக்கா மீட்கப்பட்ட அதாவது ஆக்கிரமிப்பட்ட நிலத்தை மீட்டு கொடுக்குறது அவங்க வேலை. ஆனால் அரசாங்கம் என்ன செய்யணும்னா இதில் ஒரு சிக்கல் இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன சிக்கல் சார் சரி செஞ்சு கொடுன்னா 10 பேர் நீங்கள் நடு வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சு நீங்களாம் வெளியில் போடான்றீங்க. இது எப்படி ஏற்புக்கூடியதுன்னு இருக்குல்ல. இதில் வந்து கலெக்டர் வந்து முடிவெடுப்பாராம், கலெக்டருக்கு அதிகாரம் கொடுக்குறார். கலெக்டரே கள்ளச்சாராயம் மேட்டுக்கு போய் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாரு. 5 இடி மணல்களுக்குலாம் 5 பேர் உட்காந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எப்படின்னா வட மாநிலத்தில் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துங்க. இதில் 2 எம்எல்ஏ எம்பி வேறு உள்ளே கொண்டு வராங்க. ஜீரோவில் அந்த ஒட்டுமொத்த பேரை நீங்கள் 300 கோடிக்கு வாட்ச் கட்டுறதுக்கு வந்திருக்க அளவுக்கு போயிருக்கதே அரசியல்வாதி ஆட்டையை போட்ட நிலம் தான், பாதி நிலம், புரியுதுங்களா? இப்போ இவங்களை உள்ளே கொண்டு வரீங்க. யார் செத்துக்கு யாரா வர்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இது கொடுத்த நோக்கமே நன்மை செய்வதற்காக. தான் இறந்த பிறகும் அவனுக்கு வந்து நன்மை வந்து நிரந்தரமாக வந்து கொண்டே இருக்கணும். நமக்கு அந்த சொத்தை வந்து சதக்கத்தோல் சாரியான்னு சொல்லுவாங்க, அதாவது சதக்கான்னு சொல்லுவாங்க. சதக்கா கொடுப்பதன் மூலமாக அந்த இடத்துல ஒரு மருத்துவமனையோ பள்ளியோ ஒரு மசூதியோ வரும்பொழுது அது இருக்கும் வரை அதை மக்கள் பயன்படுத்த நிலம் கொடுத்த நபருக்கு நன்மை கிடைக்கின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. இப்போ பல இடங்களில் வேளாங்கண்ணிக்கு இந்துக்கள் போகிறாங்க, அங்கே நன்கொடை கொடுக்கறத பார்க்குறீங்க. தர்காவுக்கு போகிற நபர்கள் நேர்த்திக்கடன் வச்சு நிலம் கொடுக்கறத பார்க்குறீங்க. இப்படி மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் வக்ஃப் போர்டுக்கு வந்து அதை கொடுக்கலான்னு நினச்சாக்கா 5 வருஷம் நீ முஸ்லீம் ஆடுறாங்கிறான். நான் 10 ரூபா கொடுக்குறதுக்கு நான் என் தாய் மதத்தை விட்டுட்டு 5 வருஷம் நான் வந்து இஸ்லாத்துக்கு போயிருக்கணுமா, அதை அவன் கண்காணிப்பானா, அதுக்கப்புறம் கொடுக்கணுமா? அப்போ எப்படி வந்து இஸ்லாமியர்களுக்கு திட்டமிட்டு கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். திருத்த சட்டம்ன்றது என்னது? 1 2 செய்யலாம். 44 இடத்துல திருத்தி வச்சுருக்கிறேனாக்கா இது நேரடியாக நான் வந்து சரி நான்றதை விட முதல்வர் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. உள்ளே பூந்து நான் மாற்றணும்னு நினச்சா எப்படி மாற்றுவேன்? இவர் என்ன கண்டென்ட் அந்த கண்டென்ட்டே இருக்காது. கிட்டத்தட்ட மொத்தமாக கொலாப்ஸ். அதே போல் இந்த வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்தின் கீழே கொண்டு வரக்கூடிய இவ்வளவு குளறுபடி என்பது மக்களை வந்து முழுக்க இஸ்லாமியர்களோ சிறுபான்மை மக்களோ அதிகாரப்பிக்க மக்களாகவோ நிலமிற்க மக்களாக இருக்கிறத தாண்டி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களை திருப்பி கேட்டுருவாங்க. இன்னும் ஒரு 3 வருஷத்தில் ஆட்சி மாற்றம் நடந்தாலும் அது எல்லாத்துக்குமே தலைவலி ஆரம்பிச்சதுக்காக இவனுக்கு நோக்கம் 100 ஆண்டுகளில் இந்து ராஷ்டிரமாக மாற்றி இந்தியா முழுக்க வந்து இந்துத்துவ நாடாக மாற்றணும். இஸ்லாமியர்களுக்கு வந்து பெருவாரியாக சொத்துள்ள நபர்களாக மாறிவிடக்கூடாது என்பதற்கு திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் செய்கிறது. அதற்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்காருன்னும் பொழுது 2 பேரும் எதிர்க்கிறது மிக முக்கியமான விஷயம்னாக்கா பிஜேபி எவன் முதுகில்லாத ஏறி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியும். தனிப்பட்ட முறையில் வர முடியாத 100% உண்மை. அதனால் அவனை பிரச்சனை இல்லை, மக்களே பார்த்துப்பான். உள்ளுக்குள்ளே நம்மளே ஒருத்தனை கொண்டு போய் உட்கார வச்சுருக்கேன் பாருங்கள், அவன் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ்னும் பொழுது முதல்ல இவனை இங்கேருந்து அப்புறப்படுத்தாமல் இவனை அடிக்கிற அடியில் அவன் வரமாட்டான்னு சொல்லுவாங்க இல்லை. அந்த மாதிரி திமுகவை அடித்து விரட்டில் தான் பிஜேபி உள்ளே வர முடியாமல் போயிடும். அதற்கான நிகழ்காலத்தில் அதற்கேற்ற போல் இப்போ சம்பவங்கள் மாறிக்கொண்டே இருக்குன்னு தான் நிகழ்கால உண்மை சார். தாவேக்காவுடைய அந்த போராட்டம், அதில் செய்தியாளர் சந்திப்பு, அந்த கேள்விக்கு ஏன் புஷி ஆனந்த் அவர்கள் பதில் சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமாக போயிட்டார்? என்ன அது முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வக்ஃபு அதில் மாற்றக்கூடிய சட்டத்திருத்தம் மாற்றினது அதோடைய இதை பற்றி பேசினா கிட்டத்தட்ட எலாபரேட்டாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து பேச வேண்டிய ஒரு கலை சொல்லிட்டு இருக்குது. அதை வந்து எலாபரேட்டாக வந்து அந்த இடத்துல நிற்கும் போது மாறி கேள்வி எழுப்பது ஒரு பாயிண்ட் தான் சார் கேட்டாங்க, ரொம்பலாம் கேட்கல, ஒரே ஒரு பாயிண்ட் தான் கேட்டாங்க. அது கூட சொல்ல மாட்டேன். மொத்தமாகவே பிரச்சனை தான் இருக்குது. ஏன்டா ஒன்றை சொல்லிக்கிட்டு போங்கடான்ட்டார் அவர். ஒரே வேலையாக முடிச்சு விட்டார். இப்போது ஆனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அந்த 30 நாள் 40 நாளுக்கு பிறகு இந்த நடைபயணம் போகும் பொழுது மாநாடு நடத்தும் பொழுது விஜய் அவர்கள் எல்லா இடங்கள்லையும் வந்து ப்ரெஸ் மீட் சந்திப்பதற்கான திட்ட வடிவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோக்கும் இப்போ வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. பொழுது இவர் பேசுகிறத விட நீங்கள் எப்பயுமே விஜய் அவர்கள் பேசும்பொழுது ஏற்படக்கூடிய தாக்கம், அடி, அதனால் ஏற்படக்கூடிய வலி, அப்புறம் கத்துவாங்க பாருங்கள், டெலிவரிக்கு அட்மிட் பண்ணிவிட்டு மாதிரி பல பேர் கத்தும். இது போல் விஷயங்களை தான் நம்ம வந்து இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். பொழுது விஜய் களத்தில் இறங்கும் பொழுது கூட்டணிகள் இன்றைக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவர்கள் மனநிலை மாறும். ஏன்னாக்கா இறுதியாக ஒரு விஷயம் சொல்லிக்கலாம், ஒரு தலைவன் எந்த யூடியூப் சேனலுக்கு போய் பேசாதன்னு சொல்லிங்க, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து திமுக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க, அதிகாரப்பூர்வமாக வெளியில் சொல்ல, ஆனால் திரும்ப வெளிப்படையாகவே சொல்லிட்டார், போய் பேசாதீங்க. நம்ம போய் பேசும்பொழுது மனசாட்சியோடு விடுதலை சிறுத்தை நபர்கள் ஆமாம் திமுக தப்பு பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. இது கூட்டணியில் சிக்கல் ஏற்படுது. ஆமாம் எங்களை தலித் மக்களை ஒடுக்குறாங்கன்றதை சொல்லிடுறாங்க. தினம் வலி வேதனையோடு நாங்கள் உறங்க செல்கிறோம்ன்றதை பதிவு பண்ணுறாங்கன்னும் பொழுது நீங்கள் யாரும் போய் இதை வந்து பேச வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆனால் திருமாவும் தினம் வலியோடு தான் உறங்குகிறான்றதான் நான் விசாரித்த வரைக்கும் அவங்க சொன்ன செய்திடும் பொழுது இன்றைக்கு
விஜய் களத்தில் இறங்கும் பொழுது பெருவாரியான மக்கள் அவரை தூக்கி கொண்டாடி களம் மாறும் பொழுது திமுகவோடு பயணிக்கக்கூடிய அவசியம் நமக்கு தேவைப்படாதுன்ற சூழல் எழும். அந்த நேரத்தில் கூட்டணிகள் நிச்சயமாக மாறும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.